ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை 2 தான். பெரும்பாலான துலாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் கடன். என் கடன் எப்போ தீரும், எப்படி தீரும், தீர்ந்துட்டா நான் நல்லா இருக்கும், அதுக்கான காலகட்டம் என்ன அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், என் நோய் என்னை தின்னுது, என் நோயிலேருந்து விமோச்சனம் அப்படின்னு கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையில் இருந்தீங்க. எப்போ சனி பகவான் உங்களுக்கு ரோக சனியாக வந்தாரோ அப்பயே கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்போ நீங்களே வேணாம் அப்படின்னா கூட கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா, வக்ர பயிற்சின்னு வேற சொல்கிறீங்க, நல்லது செய்வாரா அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா சனி உங்களுக்கு ரோக சனி தான். ரோக சனியாக இருந்து வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வை அவர் மேலே படுது. ஆக எல்லா விதத்துலேயும் உங்கள் கடன், நோய், எதிரியிலேருந்து உங்களை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லபடியாக வெளியே கொண்டு வந்துடுவார். இல்லை மாற்று கருத்தே கிடையாது. சரிம்மா, அப்போ அவர் நல்லதாக செய்ய போகிறார், சந்தோஷம். வேறு ஏதாவது நல்லது நடக்குமாம்மா அப்படின்னா பொதுவாக பாருங்கள், துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன் சனி பகவான். அப்போ 4ஆம் பாவத்துக்கும் சுகதாயாஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். பொதுவாகவே துலாமுக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபன் சுக்ரன் அப்படின்றதுனால நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தை நல்ல செல்வ செழிப்போடு வச்சுட்டுருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இப்போ உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நிறைய ஆசைகள் இருக்கும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு நல்ல லக்ஸரியஸ் கார் இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயா, நல்ல ஒரு போஷ் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஃபுல்லி காம்பவுண்ட் சூப்பராக அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா முதல்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தாங்க. எப்போ என் மனைவி அப்படின்னு வந்தாலும் அப்போ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வேறு வழி இல்லாமல் என் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் பெத்த தாயை மறந்துட்டியா அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. இப்போ எனக்கு அவங்க கூட முதல்ல இருந்தாங்க, எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க, அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இப்போயும் எனக்கு சப்போர்ட்டிவாக தாங்க இருக்காங்க. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால் எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, எனக்கு எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்க முடியல. எங்கள் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி நம்மளுக்கு நிறைய ஆசைகள், நிறைய எண்ணங்கள், நிறைய கனவுகள் இருக்குது நம்மளோட கம்ஃபர்ட் குறித்து. அப்படின்னா சில கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். எல்லாமே நிறைவேறாதாம்மா, சனி பகவான் எல்லாத்தையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாருமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கும் சனிதான் அதிபன். பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நானே வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். அதில் ஏதாவது ஒன்று வந்தால் இந்த கஷ்ட காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ வேணாம் தூக்கி போட்டேன். வயசு, இள ரத்தம், வாலிப வயசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் தூக்கி போட்டேன். இப்போ வயசாகுது, முடியல, எவ்வளவோ மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க எங்கள் ஆளுங்க மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம். இவ்வளோ நாளாவது கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிராப்தமே இல்லைங்க. குழந்தைன்னு ஒன்று கிடச்சா இவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை லவ் பண்ணுறது, ஒரு லவ்வும் திருமணம் வரைக்கும் போகவே மாட்டேங்குது. நல்ல பிள்ளை என் வாழ்க்கையில் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். பேசிக்கான எஜுகேஷன், ஒரு யூஜி படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், வெளிநாட்டுக்கு போகணுன்னு எத்தனை முறை நான் எஃப்எம்ஜி எழுதுகிறேன், எதுவுமே கிடைக்கலையே. கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா. என் பிள்ளை எனக்கு பெரிய ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துது. எப்போ பாரு பார்த்திங்கன்னா என் பிள்ளையை பெற்றதுனால எனக்கு மனவரையும் பணவரையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மானவரையும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது என் சொல் பேச்சை கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படி பல யோஜனைகள் நம்மளுக்கு இருக்குது, பல ஆசைகள் இருக்குது, பல ஆழ்மனது எண்ணங்கள் இருக்குது. நிறைவேறவே இல்லைப்பா ஒன்று கூட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சில ஆசைகள், சில யோஜனைகள், சில ஆழ்மன எண்ணங்கள், சில லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சூப்பர். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரி, கடைசி 40 நாட்கள் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனி பகவான். ஆனால் குருனோட உச்ச பார்வை இல்லைம்மா. அப்போ என்னம்மா வரும்? திருப்பி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரீதியாக ஒரு சேலஞ்சஸ் வரும். பொதுவாகவே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய தப்பு செய்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சு அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க தப்பு செய்கிறாங்கன்னா கொஞ்சம் இப்படி அந்த பார்டர் கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா திருப்பி உள்ளே தள்ளி விடலாம், தட்டி உள்ளே தள்ளி விடலாமே தவிர நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். ஓகேங்களா. தப்பு தண்டாக்கு போகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கும் அட்வைஸுன்ற பேரில் அட்வைஸ் கொடுக்காதீங்க. இப்போத்தி குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்கும், புரியுதுங்களா. அப்போ
குழந்தைங்க வாழ்க்கையை குழந்தைங்க வாழட்டும். திருப்பி நம்ம குழந்தைங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, திருப்பி அது அடங்க மாட்டேங்குது, திருப்பி அது படிக்க மாட்டேங்குது, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, திருப்பி எங்கள் அம்மா என் கூட மனசஞ்சலம் மனஸ்தாபம் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குது. அப்படின்னா பல வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ் நம்மளை சார்ந்து வரும். முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தில் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தில் வருது அப்படின்போது புதுசாக நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய சவால்கள் வரும். இந்த காலகட்டம், இந்த 40 நாட்களை ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சவால்களை வெல்லும் காலம். உங்களுக்கு சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறது, அதை எதிர்கொள்கிறதுல அல்வா சாப்பிட்ற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு எக்ஸாக்டாக பொருந்தும். ஸோ சேலஞ்சஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் தான் நீங்கள். எந்த சேலஞ்சஸாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிடுச்சுமா. இருந்தாலும் இந்த காலகட்டம் நாங்கள் ஏதாவது வழிபாடு பண்ணலாமாம்மா அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், துலாமில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது தான் பண்ணும். மகாலட்சுமி தாயாரே எப்படிமா வழிபாடு பண்ணுறது? வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே தாயாரோட சன்னதியும் இருக்க தான் செய்யும். அப்போ சனிக்கிழமை தோறும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் விளக்கேற்றி நம்ம 11 முறை சுற்றி வழிபாடு பண்ணணும். இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். இல்லைம்மா வீட்டு பக்கத்தில் கோயிலெலாம் எங்களால் போக முடியாதுமா அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்குமா. இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணது, இந்திரன் பாடின பாடல் அது. அந்த அஷ்டகம் 8 ஸ்டான்சாஸ் இருக்கும். இந்த 8 ஸ்டான்சாஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். இந்திரவாச்ச அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்ற மாதிரி ஒரு 8 ஸ்டான்சாஸ் இருக்கும். 5 நிமிஷம்தான். நீங்கள் பாட்டுன்னு பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா முடியும். அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி இல்லை சூரியோதயத்துக்கு முன்னாடி. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிற அளவுக்கு இப்போ யாராலையும் முடியல இல்லைங்களா. அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள்.